இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளின் காலை வேளையிலே இந்த மகிமை தொலைக்காட்சியின் மூலமாக இந்த செய்தியை கேட்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை, காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் நிலைத்திருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து வந்தோம். நாம் கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். இப்படி நாம் நிலைத்திருப்பதை குறித்து நாம் தியானித்து வந்தோம். அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளிலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து வந்தோம். இந்த இறுதி நாளிலும் கூட நாம் எதற்காக நாம் நிலைத்திருக்க வேண்டும்? அவர் வெளிப்படும் போது அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். 1 யோவான் 2 அதிகாரம் 28 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் வெளிப்படும் போது அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அவரில் நிலைத்திருக்கும் போது நாம் கனி கொடுக்கிறோம். அவரில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் விசுவாசத்திலே நாம் உறுதிப்பட நிற்கிறோம். இந்த வசனத்திலே அவர் வரும்போது நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதற்காக நாம் கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும். நிச்சயமாக கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள நம்பிக்கை ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்து நாம் நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆனாலும் கூட அநேக வேளைகளிலே நாம் அதை மறந்து போகிறோம். ஆண்டவருடைய வருகையை குறித்து சிந்தனை இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் நிச்சயமாக ஆண்டவர் 2ஆம் விசை இந்த பூமிக்கு வருவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த வருகையிலே நாம் தைரியமாக நாம் அவரை சந்திக்க வேண்டும். ஒரு கூட்டம் ஆண்டவரை சந்திக்கிற ஒரு கூட்டம் வெட்கப்படுகிற கூட்டம் ஒன்று உண்டு. நாம் அந்த மத்தேயுவிலே நாம் வாசிக்கிறோம், 25ஆம் அதிகாரத்திலே செம்மறியாடு வெள்ளாடுன்னு 2 கூட்டமாக ஆண்டவர் ஜனங்களை பிரிப்பார். அப்பொழுது ஒரு கூட்டம் ஆண்டவரை என்ன செய்வாங்க? தைரியமாக எதிர்கொண்டு செல்வார்கள். இன்னொரு கூட்டம் ஆண்டவருடைய வருகையின் போது வெட்கப்பட்டு போகிற ஒரு கூட்டம் ஒன்று உண்டு. அது யார் என்று சொன்னால், ஆண்டவரில் நிலைத்திராமல் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன மக்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகளும் உபத்திரவங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கைதான். ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் முடிவு பரியந்தம் நாம் என்ன செய்யணும்? அதிலே நிலை நிற்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். அநேகர் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பத்தில் நல்ல முறையில் தொடங்குகிறவர்கள் உண்டு. அவர்களுடைய வாழ்க்கை தொடக்கம் நன்றாக இருக்கும். ஆனால் அவங்க முடிவை பார்த்தோன்னு சொன்னால் வெற்றியாக இராது. ஆரம்பத்திலே நன்றாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்க வேண்டும்? சம்பூரணமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஓட்டத்தை நாம் ஜெயமாக வெற்றியாக முடிக்க வேண்டும். வேதத்திலே அநேகர் நல்ல விதமாக வாழ்க்கையை தொடங்கினவங்களாம் விழுந்து போனாங்க. நம்ம யூதாஸை பார்க்கிறோம். யூதாஸ் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவன். ஆனால் அவன் முடிவு வரைந்த என்ன செய்யல? நிலை நிற்கவில்லை. அவன் அந்த ஓட்டத்தை என்ன செய்தான்? அவன் தவறாக அவன் ஓடி முடித்து விட்டான். இன்னும் கூட எத்தனையோ பேர் பண ஆசையினால், அந்த கேயாசியை குறித்து பார்க்கிறோம். ஒரு நல்ல தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன், அவனுடைய தொடக்கம் எல்லாம் நன்றாக இருந்தது. ஆனால் அவனுடைய முடிவை நாம் பார்க்கிற பொழுது அவனுடைய முடிவு அவர் வேதனை உள்ள முடிவாக ஒரு குஷ்டரோகியாய் போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முடிவு பரியந்தம் நான் நிலைத்திருக்கிறவர்கள் மாத்திரமே நாம் என் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. உலகத்திலே நம் கஷ்டங்கள் பாடுகள் வரும்பொழுது அநேகர் பின்வாங்கி போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டு அநேக ஜனங்கள் பின்வாங்கி போனார்கள். இது ஒரு கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றி நடக்க முடியும் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் அவருடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? அநேகர் பின்வாங்கி போயிட்டாங்க, இதுபடியெல்லாம் நம்மளால வாழ முடியாது, இது கடினமான உபதேசம் என்று சொல்லி அவருடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? இந்த உலகத்தில் பாடுகள் நெருக்கங்கள் வருகிற பொழுது, அந்த விதை விதைக்கிறவனுடைய ஓமையில ஆண்டவர் சொல்லுகிற பொழுது வசனத்தை நல்லா கேட்பாங்க. ஆனால் உபத்திரவமும் சோதனைகளும் வரும்போது இடரல் அடைந்து பின்வாங்கி போகிற கூட்டம் அநேகர் உண்டு. இன்றைக்கும் கூட இடரல் அடைந்து இப்படிலாம் நம்ம வாழ முடியும் என்று சொல்லி அவர்கள் பின்வாங்கி போகிற மக்கள் உண்டு. அப்படிப்பட்ட மக்கள் ஆண்டவர் வரும்போது வருகையிலே வெட்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். பஞ்சாப் மாநிலத்திலே ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்தவர் கத்தார் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐஸ்வர்யவானுடைய மகன். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவர் மீது உள்ள அன்பின் நிமித்தமாக அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார். பெற்றோர்கள் எவ்வளவோ தடுத்து பார்க்கிறார்கள், ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தன்னுடைய ஊழியத்தை அவர் தொடங்கி ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார். திபெத் நாட்டிலே ஊழியம் செய்கிற பொழுது அந்த லாமாக்கள் அவரை பிடித்து அவருக்கு மரண தண்டனை கொடுக்கிறார்கள். அவருடைய சரீரத்தை எருமை மாட்டின் தோலினால் சுற்றி
வெயிலிலே போடுகிறார்கள். 3 நாட்கள் பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் அவரை என்ன செய்கிறது? வேதனைப்படுத்துகிறது. அதிலே அந்த வெயிலிலே அந்த தோல் காய்ந்து சுருங்கும் பொழுது அவருடைய எலும்புகள் எல்லாம் நொறுங்கும்படியான வேதனை அவருடைய சரீரத்திலே ஏற்படுமாம். அவருடைய அந்த கஷ்டத்தை பார்த்து கூடியிருக்கிற மக்கள் சிரித்து பரியாசம் பண்ணுவார்களாம். ஒரு நாள் அவர் எப்படியாவது என் வலது கரத்தை மட்டும் எனக்கு வெளியே எடுக்க உதவி செய்யுங்கன்னு கெஞ்சி கேட்கிறார். அவங்க வலது கரத்தை வெளியே எடுக்கிறார். என்னுடைய புதிய ஏற்பாட்டை என்னிடத்துல கொடுங்கள் என்று சொல்லி கேட்கிறார். அந்த புதிய ஏற்பாட்டை அவருடைய கரத்திலே கொடுக்கிறார்கள். ஏதோ 3 மொழிகளில் அவர் ஏதோ அதில் என்ன செய்கிறார்? எழுதினார். அதன் பிறகு அவருடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உடலை விட்டு பிரிந்து மகிழ்ச்சியோடு அவர் என்ன செய்தார்? தன்னுடைய ஜீவனை விட்டார். அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்று சொல்லி அந்த புதிய ஏற்பாட்டை வாங்கி பார்த்த பொழுது, நான் உம்மை அதிகமாக நேசிக்கிறேன். இந்த உலகத்தில் கணவன் இறந்த பிறகு கணவனின் உடலோடு ஒரு மனைவி உடன்கட்டை ஏறி மரித்து போகிறாள். அது எதை காட்டுகிறது? கணவன் மீது வைத்திருக்கிற ஒரு அன்பை காட்டுகிறது. அந்த மனைவியினுடைய அன்பு பெரியது. ஆனால் நான் அதையும் விட உம்மை என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். என் பிராணநாதா, நான் உம்மை அதைவிட, அந்த மனைவியை விட நான் உம்மை இன்னும் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய புதிய ஏற்பாட்டிலே அவர் எழுதி வைத்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நெருக்கங்களும் பாடுகளும் வரும்பொழுது இறுதி மூச்சு வரை அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் அவருடைய வருகையிலே நாம் தைரியம் உள்ளவர்களாக அவரை எதிர்கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமில்லை. இன்னும் கூட எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாம் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். அப்போதான் அவருக்கு நம்ம பங்குள்ளவர்களாக இருக்க முடியும். முடிவு பரியந்தம் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் இருக்கும் பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய வருகையிலே நாம் என்ன செய்ய முடியும்? தைரியமாய் நாம் காணப்பட முடியும். வெட்கப்பட்டு போகாமல் நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு உணர்த்துகிறது. கடைசியாக ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனுக்கு. நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து முடிவு வரைக்கும் ஆண்டவருடைய கிரியைகளை கை கொண்டு அவரிலே நாம் நிலைத்திருந்து வாழ்கிற பொழுது நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அந்த கிருபையை இந்த காலை வேளையிலே நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, உபத்திரவங்கள், சோதனைகள், வேதனைகளின் மத்தியிலும் கூட நாங்களுமே விட்டு விடாதபடி உம்மை பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, முடிவு பரியந்தம் நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்கும் போது உம்முடைய வருகையிலே நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் ஆண்டவரே நாங்கள் தைரியம் உள்ளவர்களாய் காணப்படுவோம் என்று சொல்லி கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முடிவு பரியந்தம் உம்மில் நிலைத்து நிற்க எங்களுக்கு பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.